பாருங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனினா பிரைவேட் கம்பெனிஸ் தான். ஓகேவா? இது இவங்க எதுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களே. கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே ரெஜிஸ்டர் ஆயிருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஜாஜ் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபினான்ஸு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, டாடா கேபிட்டல் ரொம்ப ஃபேமஸ். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரைவேட் கம்பெனிஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதே தான் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திருப்பல இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு, அந்த வேலையை தான் ப்ரைவேட்டாக பண்ணுவாங்க இவங்க. சரியா? அதாவது கவர்மெண்ட்டோடைய பங்குகளை வாங்குறது, உங்களுக்கு கடன் கொடுக்கறது, செக்யூரிட்டிஸை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிறது. சரியா? பிஸ்னஸுக்கு சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு போய் நீங்கள் ப்ரைவேட்டாக லோன் கேட்குறீங்கன்னா இவங்க கிட்ட போய் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இவங்க மேக்ஸிமம் லோன் கொடுக்க மாட்டாங்க. சரியா? அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக, ரூரல் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக லோன் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் ஒருத்தர் இருக்காருல்ல. ஸோ மேக்ஸிமம் கவர் பண்ணுறது சின்ன சின்ன நிறுவனங்களில் கவர் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லோன் கொடுப்பாங்க. அதுதான் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இவங்க எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களை ரெகுலேட் பண்ணுறதும் சூப்பர்வைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்வைசன் கீழே என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், செகண்ட் கேட்டகரி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இதுதான். இந்த வெஞ்சூர் கேபிட்டல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக? அது என்ன படம்? அது ஒரு படத்தில் வரும். ஓகேவா? வெஞ்சூர் கேபிட்டல் ஃபண்டு. இது மட்டும் செபி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இவங்கெல்லாம் ஆர்பிஐ. இந்த வெஞ்சூர் கேபிட்டல் சில சிட் ஃபண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சிட் ஃபண்டு. ஒரு சில சிட் ஃபண்ட் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது அந்தந்த மாநிலங்களில் சிட் ஃபண்டோடைய ரெகுலேஷன்ஸ் மாறும் இல்லையா? அதனால ஆர்பிஐ என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த சிட் ஃபண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுத்துறாங்க. சிட் ஃபண்டு அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். அதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே ரெகுலேட் பண்ணுறாங்க. இந்த வெஞ்சூர் கேபிட்டல் ஏதோ ஒரு படத்தில் வருங்க. அந்த வெஞ்சூர் கேபிட்டல் ஃப்ரெஷ் கேபிட்டல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது ரெகுலேட் பண்ணுறது செபி தான். சரியா? ஓகே. அடுத்த கேட்டகரி முதன்மை வணிகர்கள். அதாவது இவங்களும் ஒரு நிதி நிறுவனம் தான். இவங்க வேலை ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குவாங்க, விற்பாங்க. பிரைமேட், எஸ்பெஷலி இந்த பிரைமரி மார்க்கெட்டில். இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மேக்ஸிமம் வாங்குறவங்க இந்த முதன்மை வணிகர்கள் தான். இது மூலியமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாபம் சம்பாதிப்பாங்க. ஸோ பிரைமரி டீலர்ஸ் அப்படின்னா யார் ஞாபகம் வரணும்? என்ன ஞாபகம் வரணும்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குவாங்க, விற்பாங்க. எஸ்பெஷலி இந்த பிரைமரி மார்க்கெட், முதன்மை சந்தையில் தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. இதை நான் ஆல்ரெடி பிரைமரி மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதை போய் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? பாருங்கள். ஏலங்களின் போது அவர்கள் அரசாங்க பத்திரங்களை நேரடியாக ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குவாங்க, இல்லை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணும்போதே வாங்குவாங்க. சரியா? ஓகே. அவர்கள் அரசாங்க பத்திரங்களில் வெற்றிகரமாக விற்பனையை உறுதி செய்கிறார்கள். எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் பண்ணணும், அதை வச்சு என்னென்னலாம் லாபம் சம்பாதிக்கணுமோ பண்ணுற வேலை தான் இந்த பிரைமரி டீலர்ஸுங்க. சரியா? ஓகே. அடுத்தது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது என்னங்க? கடன் தகவல். புரியுதா? இப்போ ஒரு பேங்க் வந்து ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டு லோன் கொடுக்க போகிறாங்க. அந்த லோன் கொடுக்க போகிறாங்க இல்லையா அந்த நபருடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது இந்த கம்பெனியோட வேலை. சரியா? என்ன பண்ணுவாங்க பாருங்க, நோக்கத்தை பாருங்க. கடன் வாங்குபவர்களின் கடன் தகுதியை வங்கிகள் மதிப்பிட உதவுவாங்க. புரியுதா? அவங்க ப்ரீவியஸாக அதை லோன் வாங்கியிருந்து கரெக்டாக அடைச்சிருக்காங்களா, அவங்களோட சிபில் ஸ்கோர் ஒழுங்காக இருக்கா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி உடையவர்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வாரா கடன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா குறையும். ஓகேவா? வாரா கடன்னா அடுத்த டாபிக் இப்போ பார்க்க போகிறோம். அதே நம்ம பார்த்துடலாம். சரியா? அப்புறம் வந்து கடன் கொடுக்கறத வந்து என்னன்னா பொறுப்பாக கொடுக்குறோமே, ஏதோ ஏனோதானோ வந்தாங்க, கேட்டாங்க, கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையை தவிர்க்க இந்த கடன் தகவல் நிறுவனமாக செயல்படுறாங்க. இவங்க ஒரு பிரைவேட் தான், பேங்க்குக்கு ஹெல்ப்பராக இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. சரியா? பாருங்க, ரெகுலேட் பண்ணுறது தான் யார் அப்படின்னா ஆர்பிஐ தான். இவங்களுக்கும் தனியாக வந்து ரூல்ஸ் போடுறது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறாங்க. 2005 கொண்டு வந்தாங்க. கடன் தகவல் நிறுவனங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 2005 கீழே தான் இவங்க வந்து அதாவது ரூல்ஸை போட்டுட்டாங்க. அந்த ரூல்ஸ் சம்மந்தமாக பாலிசி பண்ணுறது தான் கவர்ன் பண்ணுறது. ஓகே. அதாவது ஆர்பிஐ வந்து ரூல்ஸை போட்டுருவாங்க. இந்த கம்பெனிக்கு தொடர்புடைய ரூல்ஸ்லாம் போட்டுட்டுருவாங்க. அந்த ரூல்ஸு சம்மந்தமாக ஒரு சில பாலிசிலாம் போடணும் இல்லையா? அந்த பாலிசி தான் கவர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கவர்ன் பண்ணுறது எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் தகவல் நிறுவனங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஃபுல்லாக பார்த்துட்டோம். என்னென்ன கேட்டகரியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ன்ற வார்த்தையை பார்த்தோம். அது கீழே தான் நபார்டு, ஹவுசிங் பேங்க்கு,
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம், முத்ரா, சிட்பி, ஓகே, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி பார்த்தோம். இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவங்க பிரைவேட் கம்பெனி. அந்த என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. இவங்க எதுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகிறாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே. அடுத்தது முதன்மை முகவர்கள் சொல்லுவாங்க. இவங்க எது கூட சம்மந்த முடியும் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் வந்தாலே உங்களுக்கு எது ஞாபகம் வந்துடணும், கவர்மெண்ட் பத்திரம் மட்டும் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி. கவர்மெண்ட் பத்திரங்களை நான் போக போக விளக்குறாது என்னன்னு சொல்லிட்டு. சரியா? கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனினா அதுவும் அது பேர்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, பேங்க்குக்கு ரெஸ்பான்சிபிள் லெண்டிங் கொடுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அது என்னெல்லாம் பண்ணுறாங்க பர்பஸில் படிச்சுக்கோங்க, நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ அடுத்த கான்செப்ட் போயிடலாம். நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், செயல்படாத சொத்துக்கள். பேங்க் வந்து நிறைய பேருக்கு லோன் கொடுக்குறாங்க. லோனை எல்லாருமே கரெக்டான டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைக்கிறது கிடையாது. அப்படி வராத கடனை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாரா கடன், அப்படின்னா செயல்படாத சொத்துக்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. கடன் வாங்குவர் தொடர்ந்து 90 நாட்களில் வட்டியோ ரெண்டுமே, ஓகே, வட்டியோ அல்லது கடன் தொகையோ பகுதியை செலுத்தாமல் இருந்தால் அதை என்ன சொல்றாங்க செயல்படாத சொத்துக்கள் என்று சொல்கிறார்கள். சரியா? அதான் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்டை கேட்டகரைஸ் பண்றாங்க பாருங்க. தரம் குறைந்த சொத்து, ஓகே, சந்தேகத்திற்குரிய சொத்து, இழப்பு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ 90 நாட்கள் மேல வரல அப்படின்னா அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க அது வாரா கடனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை கேட்டகரைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தரம் குறைந்த சொத்து, அதாவது 12 மாசத்துக்கு தராம இருந்துடுறாங்க அப்படின்னு, 12 மாதங்கள் குறைவாகவோ தராத இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தரம் குறைந்த சொத்து. இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. அதிக ஆபத்து, ஆனால் ரிட்டர்ன் அதை வாங்குறதுக்கான சாத்தியம் உண்டு. அடுத்த கேட்டகரி பாருங்க, சந்தேகத்திற்குரிய சொத்து. 12 மாதங்களுக்கு மேல போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சோ இது வராதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சந்தேகத்துக்குரிய சொத்து. மூணாவது வந்து கண்டிப்பா வராது பாது, வசூலிக்க முடியாதாக கருதப்படுகிறது. அதுதான் வந்து லாஸ் அசெட் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? அது வந்து ஆடிட்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐயும் சில ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க பேங்க்குக்கு, அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது ரெக்கவர் பண்ண முடியாது. அப்போதான் பேங்க்குக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறது. சரி சார், இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த டைப்ஸ் ஆஃப் என்பிஏல கேட்டதில்லை. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 90 நாட்கள் ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா எப்படிலாம் இந்த என்பிஏவை பேங்க் வந்து மறுபடியும் வந்து பேங்க் வந்து வாங்குறாங்க அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. அது எந்தெந்த மூலியமானா ஃபர்ஸ்ட் சட்டப்பூர்வமான மெஷர்ஸை பார்க்கலாம், அப்புறம் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், அப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 பசங்க முதல்ல என்பிஏன்னா என்னது வாரா கடனை ஒரு தனி ஸ்டைலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து வாரா கடனாக ஆயிடுச்சு, பேங்க்குக்கு வாரா கடன் இருக்கு. இப்போ பேங்க் என்ன பண்ணோம் முதல்ல ப்ரீவியஸாக என்ன வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. கரெக்டாக? அதுக்கு பேர் தான் தனியாக ஒரு கோர்ட் இருந்துச்சு. வாரா கடனை திரும்பி வாங்கணுன்றதுக்காக அதுக்கு பேர் தான் ட்ரிபியூனல், டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல். சரியா? ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அந்த கடன் வரல அப்படின்னா யாருக்கிட்ட போவாங்க? கோர்ட்டு போவாங்க. அது தனியாக ஒரு பேர் இருந்தது, தீர்ப்பாயம். தீர்ப்பாயம் என்னது? அதுவும் ஒரு கோர்ட்டு தான். டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பேங்க்கு கிட்ட போனாங்க. இந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் வந்து கரெக்டாக வந்து டைம்லியாக அந்த கடன்களை வந்து திருப்பி வாங்க முடியலை. இப்போ என்னது அந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் வந்தும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. என்பிஏவோட ப்ராப்ளம் வந்து அதிகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நரசிம்மன் கமிட்டி ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்துக்கு பேர் தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்ஃபாசி ஆக்ட். இதை தான் கேட்டிருக்கிறாங்க. சர்ஃபாசி ஆக்ட்னா என்ன அப்படின்னா இது எதனுடைய தொடர்புடையதுன்னா என்பிஏவோட தொடர்புடையது. ஓகேவா? யாருடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா நரசிம்மன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். இது என்ன சார் பண்ணுது அப்படின்னா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ல கோர்ட்டு பார்த்துக்குச்சு. இந்த சர்ஃபாசி ஆக்ட்ல என்ன பண்றாங்கன்னா பேங்க்குக்கு அதிகாரம் தராங்க. பேங்க்குடைய மேனேஜர்ஸுக்கு என்ன தராங்க பார்த்தீங்கன்னா என்பிஏவை ரெக்கவர் பண்றதுக்கு என்ன தராங்க பார்த்தீங்கன்னா அதிகாரம் கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க பேங்கே என்ன பண்ணுவாங்க தன்னிச்சையா முடிவெடுக்கக்கூடிய பவரை வந்து இந்த சர்ஃபாசி ஆக்ட் கொடுக்குது. சரியா? இப்போ அந்த பேங்க் டிசைட் பண்றாங்க இது வாரா கடன் ஆயிடுச்சு, இவங்க போய் கோர்ட்டு மூலியமா போய் நிக்க தேவை, டேரக்டா இவங்க என்ன பண்ணலாம், ஆள் வச்சு என்ன பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கலாம். அதுதான் வந்து சர்ஃபாசி ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது இந்த சர்ஃபாசி ஆக்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனா அந்த ஆக்ஷன் வந்து ரிசால்வ் ஆகல, டைமுக்குள்ள ரிசால்வ் ஆகல. புரியுதா? பேங்க்குக்கு கிடைக்க வேண்டிய டைமுக்கு அந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து சேரல. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபாசி ஆக்ட்ல
அடைக்க முடியல. அதுக்கு அடுத்தது வந்தது தான் இது ரெண்டுத்தோட அப்கிரேடேஷன் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி, திவால் மற்றும் திவால் குறியீடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்சால்வன்சி பேங்க்ரப்டசி கோடு, ஐபிசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐபிசியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரா கடன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து 180 நாளுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் அப்படின்னா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் கிட்ட போய் என்ன பண்ணலாம், முறையிடலாம். ஓகேவா? கம்பெனி கடன் கொடுக்கல, வாரா கடன் ஆயிடுச்சுன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் சொல்லிட்டு 2 அமைப்பு உருவாக்குறாங்க. டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் யாருக்கு அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து கடன் தரவில்லை, வாரா கடனை எடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல். ஓகேவா? இதே வந்து கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ வாரா கடன் ஆயிடுச்சு, இண்டிவிஜுவல் வந்து டிஆர்டி, கம்பெனி வந்து என்சிஎல்டி, இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி அமைப்பாங்க. கமிட்டி அமைச்சு பேங்க்குடைய முகவர்களையும் இண்டிவிஜுவல்ஸையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. என்னப்பா சீக்கிரம் தந்துடுறியா, இல்லை உன் மேலே ஆக்ஷன் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கெடு விதிச்சுவாங்க. எஸ்பெஷலி 180 days கெடு விதிப்பாங்க. கெடு விதிச்சு அந்த வார கடனை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வாங்குவாங்க. இதுதான் வந்து சர்ஃபாசி ஆக்டில் இருந்த குறைகளை, டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனலில் இருந்த குறைகளை தீர்த்து கொண்டு வரப்பட்டதை இந்த ஐபிசி கோடுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சால்வன்சி பேங்க்ரப்டசி கோட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 கொண்டு வரப்பட்டது. இண்டிவிஜுவலுக்கு டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல், என்சிஎல்ட்டுக்கு என்னது கம்பெனி இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா என்சிஎல்டி, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்ட்டு சொல்லுவாங்கப்பா. சரியா? சரி, ஓகே. சர்ஃபாசி ஆக்ட்லாம் கோர்ட்டோடைய தலையீடுலாம் இருக்காது, முழுக்க முழுக்க பேங்கே வந்து பார்த்துப்பாங்க. ஐபிசியில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதாவது கோர்ட்டுடைய தலையீடு இருக்கும், ஆனால் முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதாவது கடன் கொடுக்காதவனையும் கூப்பிடுவாங்க, கடன் கொடுத்தவங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஓகே, அதுதான் வந்து ஐபிசி கோட்ல நடந்துச்சு. இப்பயும் அது கரண்டாக இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் வந்து என்ன மெஷர்ஸ்? சட்டப்பூர்வமான மெஷர்ஸ். ஓகே, சட்டப்பூர்வ நடவடிக்கைகள். அடுத்தது வங்கி நடவடிக்கைகள் சொன்ன பத்தியா, இந்த சர்ஃபாசி ஆக்ட் வந்து என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு ஒரு உரிமம் கொடுத்துட்றாங்க, என்பிஏவை ரெக்கவர் பண்ணான்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, எங்களாலலாம் ரெக்கவர் பண்ண முடியாதுப்பா, அந்த என்பிஏ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஏ வந்து ஒரு 20,000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 கோடி வந்து என்பிஏ இருக்கு. இது என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த அசட் அதாவது சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்களுக்கு ஒரு 18 கோடிக்கு வித்துருவாங்க. 18,000 கோடிக்கு 18,000 கோடி ஸ்பெல் ஓகே 18,000 கோடிக்கு கொடுத்துருவாங்க. இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து 18,000 கோடி கொடுத்து இந்த என்பிஏவை வாங்கிப்பாங்க. இந்த டிஃபால்ட்டரோட இன்ஃபர்மேஷன், அதாவது கடன் கொடுக்காதனோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பேங்க் வந்து இந்த கம்பெனிக்கு கொடுத்துரும். இந்த கம்பெனி என்ன தெரியுமா பண்ணும், பேங்க் மாரிலாம் பொறுமையாக விசாரிக்க மாட்டாங்க. நீ கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரிக்கிற விதமே வேறையா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உடனே போய் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிலாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வாங்கி என்ன பண்ணுவாங்க, விற்று கடன் லாபத்தை சம்பாரிச்சுப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதாப்பா? இப்போ 20,000 கோடி கடன் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பேங்க்குக்கு. அந்த பேங்க் வந்து சர்ஃபாசி ஆக்டில் ஒரு அதிகாரம் கொடுத்துட்டாங்க, தன்னாவே என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த என்பிஏவை ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் பேங்க்கில் முடியாத பட்சத்தில் இந்த சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்களுக்கு வித்துருவாங்க. 20,000 கோடி வரலன்னா கூட 18,000 கோடியாச்சும் வந்தா போதும்னு சொல்லிட்டு வித்துட்டு 20,000 கோடி கொடுக்காம 18,000 கோடி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வாங்கிப்பாங்க. அந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவாங்கல்ல பேங்க், யார் வாங்குவாங்க அந்த கடன் சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அவனுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கி இவங்க லாபத்தை சம்பாதிப்பாங்க. அதுதான் வந்து சொத்து மறுசீரமைப்பு நிறுவனம். அடுத்தது பேங்க் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட். டேரெக்டாக டிஃபால்ட்டர்கிட்ட, அதாவது கடன் வாங்கினாலே அவங்ககிட்ட டேரெக்டாக பேசுவாங்க. சரி தம்பி, நீ என்ன பண்ணு, பிரின்சிபல் அமௌண்ட்யாச்சும் கொடுத்துரு, நீ இன்ட்ரெஸ்ட்யாச்சும் கொடுத்து நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அட்லீஸ்ட் பிரின்சிபல் யாச்சும் கொடுத்துரு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுதான் வந்து ஒரு முறை தீர்வு, ஒன் டைம் செட்டில்மெண்ட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரின்சிபல் இருக்கும், டேர்ம் இருக்கும். கரெக்டாக இப்போ 20 வருஷத்துக்குள்ள அடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 30 வருஷமா ஆக்குவாங்க. அப்படி இல்லையா, இன்ட்ரெஸ்ட் கொடுக்காத, ஜஸ்ட் பிரின்சிபல் யாச்சும் கொடுன்னு சொல்லிட்டு இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை பண்ணுவாங்க. சரியா? அப்புறம் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் தி லோனு, அதாவது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை குறைக்கிறது தான் இந்த இதில் பண்ணுவாங்க. ஓகேவா? கடன் மறுசீரமைப்பு. இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் வந்து பிரின்சிபலை மட்டும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்காத அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு. ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அது ஒரு சில காலத்தை நிர்ணயிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தை நீட்டிச்சு தருவாங்க. சரி ஓகே, உனக்கு ஒரு இன்னொரு 10 வருஷம் தரேன், நீ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கடனை திருப்பி கொடு இன்ட்ரெஸ்டோடன்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன், கடன் மறுசீரமைப்பு. சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மேக்ஸிமம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 விஷயம் தான். சரியா? பேங்க் பண்றது என்ன, இந்த 3 விஷயம். ஓகே.
அடுத்தது ஆர்பிஐ பண்றதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் குவாலிட்டி ரிவ்யூ, சொத்து தர மதிப்பாய்வு. இதெல்லாம் யார் பண்ணக்கூடியதுன்னா ஆர்பிஐ பண்ணக்கூடியது. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட போவாங்க. பேங்க் வந்து நல்ல பேங்காக காட்டணுன்றதுனால நிறைய நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸை மறைச்சி வச்சுப்பாங்க. யாருன்னா பேங்க்கை மறைச்சி வச்சுப்பாங்க. அதை வந்து வெளியே கொண்டு வரும். எது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் சொத்து தர மதிப்பாய்வு. நிறைய வந்து என்பிஏ அசெட் என்ன பண்ண சொன்னீங்கன்னா பேங்க் வந்து கேட்டகரைஸ் பண்ண சொன்னாங்க. ஓகே, இத்தனை வருஷத்துல உனக்கு என்பிஏ வந்து இவ்வளோ இருக்கு, இவ்வளோ இல்லை, இதெல்லாம் நீ காட்டாத இருக்க, அதெல்லாம் காட்டுன்னு சொல்றது தான் வந்து அசெட் குவாலிட்டி ரிவ்யூ. அதனை பொறுத்து பேங்க்கை வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பாருங்க, அடுத்தது உடனடி சீர்திருத்த நடவடிக்கை, ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது பேங்க்குடைய என்பிஏவை எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க இந்த மெஷர்ல. சரியா? இப்போ என்பிஏ வந்து நிறைய இருக்கு அப்படின்னா பேங்க்கை வந்து லோன் தரத்தை கட் பண்ணுவாங்க. பேங்க் பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க. பேங்க் பிரான்ச்சஸை நிறைய பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க. யாருன்னா ஆர்பிஐ பண்ண விட மாட்டாங்க. அதுதான் வந்து உடனடி சீர்திருத்த நடவடிக்கை, ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸாக பண்ணாங்க. நீ வந்து திவாலா வேண்டிய நிலவிக்கு போகக்கூடாதுன்றதுனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன்ப்பா. நிறைய லோன்லாம் கொடுக்காத, ஏன்னா உனக்கு என்பிஏ நிறைய இருக்குது. இதில் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்பிஏ நிறைய இருக்குன்றதுனால பேங்க் லோன் தராத, பேங்க் நிறைய பிரான்ச்சஸ் நீ ஓப்பன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸில் பண்ணாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ், வாராக்கடன் ஒதுக்கீடு விதிமுறைகளை வலுப்படுத்துதல். என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா என்பிஐ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா, நீ என்ன பண்ணு, நிறைய லோன்ஸ் கொடுக்காத, நீ என்ன பண்ணு, ஒரு சில பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிரு. உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி வந்து தனியாக எடுத்து வச்சிரு, உனக்கு சேஃப்டிக்காக தான் சொல்றது தான் இந்த கான்செப்ட். வாராக்கடன் ஒதுக்கீட்டு விதிமுறைகளை வலுப்படுத்துவாங்க. என்பிஏ நீ ரெக்கவர் பண்ணுற வரைக்கும் இந்த 100 கோடி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த 100 கோடி உன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், எதுக்குமே யூஸ் பண்ணிக்காத. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய பேங்க் திவாலாகாமல் நான் தடுக்கிறது. ஏன்னா ஆர்பிஐ தான் ஹெட் ஆஃப் தி பேங்க். அதனால ஆர்பிஐ வந்து ஆர்பிஐயோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கும் திவாலாகாமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய வேலை. ஏன்னா திவால் ஆயிடுச்சு அப்படின்னா எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. சரியா? அது போக போக ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ் நான் விளக்குறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து என்பிஏ உடைய மெஷர்ஸ். ஓகே, என்னென்ன மெஷர்ஸ் பார்த்தோம்? சட்டப்பூர்வ நடவடிக்கைகள், வங்கி நடவடிக்கைகள், அப்புறம் வந்து ரிசர்வ் வங்கி நடவடிக்கைகள். சரியா? ஸோ வந்து மணி அண்ட் பேங்கிங் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டேன். மணியனில் ரெண்டு பார்ட்டு நடத்திருப்பேன், பேங்கிங்கில் நான் 2 பார்ட்டு நடத்திருப்பேன். ரெண்டுமே வந்து எல்லாமே இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ பொறுமையாக உட்காந்து பாருங்கள். வேகாக தான் சில டைம்ஸ் இருக்கிற மாரி இருக்கும், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பேஸ்மெண்ட்டை நான் ஃபவுண்டேஷன்ஸ்ல எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி வச்சிருக்கேன். மேக்ஸிமம் கான்செப்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ எக்ஸாமுக்கு நிறைய கேட்டிருக்கிறாங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனிதிங். சரியா? தேங்க்யூ. பாய்.